நாங்க ஒரு சாதி மறுப்பு திருமணம் திருப்பூர்ல பண்ணி வச்சோம். அவங்க வந்து அந்த பொண்ணு வீட்ல அந்த பொண்ண வந்து சிறைப்படுத்திட்டாங்க. சம்மந்தமே இல்லாம ஒரு சாதி சங்கம், அவங்க ஒரு 300 பேர் வந்து அந்த குடும்பத்துக்கு அழுத்தம் குடுக்குறாங்க. நீங்க வந்து உங்க பொண்ண வந்து அ இது மாரி பண்ணக்கூடாது. பண்ணுனீங்கன்னா, உங்க குடும்பத்தையே நாங்க அழிச்சுருவோம்னு குடும்பத்தையே மிரட்டுறாங்க. அதையும் மீறி அந்த பொண்ணு வந்து வெளியில வந்து திருமணம் பண்ணிட்டாங்க. ஆனா, இந்த சங்கத்துக்கு அங்க என்ன வேல? பெற்றோர்களே தன்னோட பிள்ளைகளோட ஆசைக்காக திருமணம் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம புள்ள முக்கியம். அவங்களோட விருப்பம் முக்கியம் அப்படின்னு சில பெற்றோர்கள் செய்ய நினைச்சாலும், இந்த சாதி சங்கங்கள் என்ன பண்றாங்க? நீங்க இப்படிலாம் பண்ணுனீங்கன்னா, உங்க குடும்பத்தையே நாங்க அழிச்சுருவோம்னு மிரட்டுறாங்க. ஜாதி வெறியர்கள், ஜாதி சங்க தலைவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. இப்ப நீங்க அந்த காலகட்டத்துல இருந்த மனநிலைக்கும், நான் எதிர்த்து போராடுவேன், பேசுவேன், இதுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை வாங்கியே குடுத்து தீருவேன்ற ஒரு மனநிலையோட இருந்தீங்க. இப்போ அதுக்காக போராடிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இன்றைய சூழல்ல உங்க மனநிலை எப்படி இருக்கு? இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, இந்த காலத்துல என்னால எவ்வளவு முடியுமோ அதுக்கு என்ன முழு உண்மையாவும், நேர்மையாவும் என்னோட வாழ்நாள் முழுக்க இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு நான் நான் இல்ல என்ன ஏன்னா, அது வந்து ரொம்ப சாதாரணமா சொல்லிட முடியாது. நீங்க நெறைய ஸ்ட்ரகிள்ஸ சமூகத்துல பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல. அ அத எப்படி கடந்து வரீங்கன்னு சொல்றேன் நான். அ முதல்ல இதுக்குள்ள வரும்போது எல்லாமே ரொம்ப புதுசா இருந்தது. ஏன்னா, ஒரு சாதாரண வீட்டில இருந்து சத்தமாவே பேச தெரியாத ஒரு புள்ளையா, சமூகத்த பத்தி எந்த ஒரு புரிதலுமே இல்லாத ஒருத்தியா தான் நான் வந்தேன். அதற்கப்புறம் இங்க வந்த சூழல், சமூகத்துல நடக்கிற இத எல்லாத்தையும் உள்வாங்கும்போது, அ என்னோட வாழ்க்கை நான் இப்படிதான் இருக்கணும். நான் சமூகத்துக்கு என்ன நான் இப்படிதான் நான் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறத நான் அதுக்குள்ள நான் முழுசா இதாயிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அந்த லைஃப் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திருப்தியா இருக்கு? திருப்தியா இருக்கே அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு படுகொலை நடக்கும். ஒரு பெண்ணுக்கு வந்து அ மோசமான சூழல்கள் நடக்கும். நெறைய பெண் குழந்தைகளோட மீதான தாக்குதல்கள் நடக்கும். அது எல்லாமே என்ன பாதிக்குது. ஏன்னா, இதெல்லாம் தெரியாம ஒரு ஆளா நான் வெளியில இருந்திருந்தேன்னா, இந்த சமூகத்தின பத்தின எந்த அக்கறையுமே இல்லாம இருந்தா வேணா, நீங்க சொல்ற மாரி ரொம்ப நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போலாம். எனக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை என்னால தேர்ந்தெடுத்துக்க முடியல.